ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வேணும்னா, கண்டிப்பா ஒரு வாட்டி கிரிவலம் சுத்தி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க 3 பேர் மட்டும் லேடீஸ் அன்எக்ஸ்பெக்டடா கிளம்பி 9:30க்கு காட்பாடியிலேருந்து கிளம்பிட்டோம். ரீச் ஆகும்போது 11:45 ஆயிடுச்சு திருவண்ணாமலைக்கு. அதுக்கப்புறம் 12:45க்கு கிரிவலம் சுத்த ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா லைட்டா பசிச்சது. சரின்னு ஒரு ஆசிரமத்தில சுட சுட சாம்பார் சாதம் குடுத்துருந்தாங்க. அத மட்டும் சாப்பிட்டுட்டு நடந்தோம், நடந்தோம், நடந்தோம். அப்புறம் ஒரு 4:30க்கு கோயிலுக்கு ரீச் ஆயிட்டோம். அப்புறமா ஒரு காஃபி குடிச்சிட்டு உள்ள போயிருந்தோம். 4:30க்கு பார்த்தீங்கன்னா, பிரதோஷம்னால நந்திக்கு அவ்வளோ அழகா அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. விபூதி, சந்தனம்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க நின்னுருந்தோம்னா, நம்ம போய் ஊருக்கு ரீச் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க லைன்ல நின்னுட்டு இருந்தோம். சாமி பார்த்தீங்கன்னா, மீன்வைல் ஊர்வலம் போயிட்டு வந்ததுனால கேட் வந்து ஓப்பன் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி நேரம் உள்ள நின்றுட்டு இருந்தோம். இதுவே 50 ரூபாய் டிக்கெட் போனாலும் இந்த கதி. ஃப்ரீ டிக்கெட் போயிருந்தா இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். அமாவாசை பௌர்ணமினா உள்ளே அடி வச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வெளியே வரும்போது 9:30 ஆயிடுச்சு.